சேர்ந்த அருமை சகோதரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இந்திய ஹஜ் அசோசியேஷன் புதுடெல்லி சார்பாகவும் இங்கே மேடையிலே வீட்டிருக்கும் ஆர்டிஓ நிர்வாகத்தார்கள் சாப் தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மேலக்காவிரி ஜமாத் தலைவர் செக்ரட்டரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ரஹீமும் உண்டாகுக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் 2025 பொறுத்தவரை இந்த வருடம் ஒரு சிறப்பான ஹஜ் யாத்திரையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இதற்கு எல்லோருடைய துவா பர்க்கத்தினால் கருணையால் இன்ஷா அல்லாஹ் 99% இந்த ஹஜ்ஜுல் அக்பராக இருக்கும் என்பதில் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஹஜ் அக்பர் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜுக்கு பெயர்தான் ஹஜ்ஜுல் அக்பர். அதை எல்லோரும் மூமினான 300 கோடி இஸ்லாமிய உலகத்தில் உள்ள மக்களும் ஆசைப்படுவார்கள் அந்த சைட் செய்ய வேண்டும். அது இறைவன் நாடினால் அது நடக்கும். குறிப்பாக இந்திய ஹஜ் 1,25,468 பேரும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சிறப்பாக ஹஜ் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 14 விமானங்கள் முதல் கட்டமாக பாரதத்திலிருந்து வேறு மாநிலங்களிலிருந்து மதினா புனித நகரை சென்றடைந்து ஹாஜிகள் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக பிரைவேட் டூர் ஆபரேட்டர்ஸ் ஹஜ் பிரச்சனை பற்றி அது ஓரளவு சரி செய்யப்பட்டு அதற்கு ஒரு உதாரணமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல் லெட்டர் பாரத பிரதமருக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று அணுகி கேட்டுள்ளார். அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் குறித்தாக மத்திய அரசுக்கோ கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவிற்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காலதாமதம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸாக பிடிஓ ஆபரேட்டர் சகோதரர்கள் அந்த குறித்த நேரத்தில் அதை டவுன்லோட் செய்யாதனால் வந்த பிரச்சனை. ஹாஜிமார்கள் பேலன்ஸ் உள்ள 30,000 ஹாஜிமார்கள் இந்தியாவில் உள்ள யார் யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கிறார்களோ அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஷா அல்லாஹ் 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு அவர்கள் அனைவரும் கன்ஃபார்ம்டாக செய்வார்கள் என்பதற்கு ஆர்டர் 3 நாட்களுக்கு முந்தைய மத்திய அரசிலிருந்து கொடுத்து விட்டார். மேலும் இதெல்லாம் ஒரு சிறு சிறு ஹஜ்ஜி பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த வருஷம் வந்ததற்கு காரணம் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சகோதரர் அவர்கள் ஓவர் ஒர்க். அதனால்தான் இதுவரை இந்த மாதிரி முக்தார் அப்பாஸ் இருந்த சமயத்திலோ மாண்புமிகு சகோதரி சுஷ்மா சுவராஜ் இருந்த சமயத்திலோ இந்த மாதிரி எல்லாம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பொது கருத்து இதை பற்றி என்ன சொல்ல வேண்டும் நினைக்கிறோம் என்றால், பிரசிடென்ட் அபூபக்கர் மட்டும் அல்லாமல் ஹஜ் அசோசியேஷன் சார்பாக முஸ்லீம் போலாக இவ்வளோ பெரிய பாரத நாட்டில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் யூனியன் கேபினெட்டில் ஒரு அமைச்சராக இருந்தால், பெரிய அமைச்சர் என்று கூட இல்லை, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கூட இருந்தால் இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக சால்வ் செய்து விடலாம். அது என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் கருத்தும் அதுதான். இதற்காக வெளியிலிருந்து ஆள் எடுக்க வேண்டியதில்லை. பாரதிய ஜனதா பார்ட்டி பெரிய பார்ட்டி, அவர்களுக்கு இல்லாத முஸ்லிம் லீடர்கள் இல்லை. உதாரணத்துக்கு முக்தார் அப்பாஸ் நக்வி, ஷானவாஸ் ஹுசைன், சலீம் ராஜா, இக்பால் ஹுசைன், ராஹி தர்மா, தாரிக் அன்வர், இந்த மாதிரி ஸ்டால்வாட்கள் அவங்க பார்ட்டிலேயே இருக்காங்க. பெரிய பெரிய முஸ்லீம் லீடர்ஸ். அவங்களுக்கு யாரையாவது ஒருத்தர் அவங்களுக்கு பிரதமர் அலுவலகத்திற்கு நன்றாக தெரியும், நாம் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு குறிப்பாக அதில் கவனம் செலுத்தி ஒரு அமைச்சர் இது வரும் ஜூன் மாதத்தில் இருப்பதனால் அமைச்சரவை மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தாயுள்ளம் கொண்டு இந்த கோரிக்கையை செய்வார்கள் என்றால் ஒட்டுமொத்த 40 கோடி இஸ்லாமியர்களும் கடமைப்பட்டிருப்பார்கள் என்று தான் சொன்னது. சுயநலத்திற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. நிட்டிகிரிட்டி அன்றாட வாழ்வில் அரசில் மத்திய பிரதேசத்தில் என்ன பிரச்சனை, மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை, உத்தரப்பிரதேசத்தில் என்ன பிரச்சனை, அதையெல்லாம் கொண்டு போகிறதற்கு பெரிய கம்யூனிட்டி. இது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 46 கோடி மக்களை அடங்கிய ஒரு கம்யூனிட்டி. அதற்கு அந்த அமைச்சகம் மட்டும் போதாது என்பது என்னுடைய கருத்து. அல்லாவின் நல்லடியார்கள், இந்த புனித தலம் சாவுல் பாபா தர்காவிலிருந்து இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே.
அதில் மாற்று கருத்து இல்லை. அது சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனி கொஸ்டின்ஸ்? கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு எவ்வளவு பெருசா ஹஜ் பயணி குறைஞ்சிட்டாங்க? ஒரு திருத்தம் அன்பான பெரிய குறையவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட 1,75,000 கோட்டா வந்து அருமையாக சவுதி அரசாங்கம் கொடுத்தார்கள். யாரும் இதில் குறைக்கவில்லை. மத்திய அரசாங்கத்துக்கோ இதில் எந்த பங்கும் கிடையாது. டெக்னிக்கலா நம்ம கொடுக்க வேண்டிய 50,000 கொடுத்து அந்த விசாவும் தனியார் துறைக்கு கொடுத்து விட்டோம். அவர்கள் அதை சரியாக உபயோகிக்கலாமல் சின்ன சின்ன தவறுதலாக சுப்ரீம் கோர்ட் செல்வது என்று பிரைவேட் ஒரு அப்படி சென்று விட்டார்கள். அது தவறுதான், அது செஞ்சிருக்க கூடாது. கொஞ்சம் கேட்டிருந்தால் நம்ம சரி செய்திருக்கலாம். அதில் காலதாமம் ஆகிட்டதுனால 40,000 விசா நம்மளுடைய இந்தியன் விசா கட் ஆயிடுச்சு. இதே 40,000 அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கன்னு திருப்பி கொடுக்குறாங்க. அதனால எந்த வகையிலும் குறையில. குறிப்பாக தமிழ்நாடுங்கிறதுனால தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளம் கொண்டு இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் சுமார் 25,000 ரூபாய் இன்னொரு ஓரிரு நாட்கள் அவர்கள் கணக்கிலே சேர்ந்து விடும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு மனமார்ந்த இந்த 90 லட்சம் இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்களுக்கு சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராண்டாக 80 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு ஹஜ் குழுவிற்கு மானியமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றி. இதை தவிர தெலுங்கானா ஸ்டேட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் இதில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கத்தை நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து சுமார் 8-9 ஆண்டுகளுக்கு முந்தி திரு உச்சநீதிமன்றம் அதை வந்து ஒரு வழக்காக எடுத்து நிறுத்தி விட்டது. மத்திய அரசாங்கம் கொடுத்திருந்த பணத்தை அப்பொழுது உள்ள ஹஜ் பீப்புள் ஏர் இந்தியாவுக்கு உபயோகப்படுத்தியிருந்தார்கள். அது சுப்ரீம் கோர்ட் அதை கண்டுபிடிச்சு செய்யக்கூடாது, ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு தான் அந்த பணம் போய் சேர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அன்னிலிருந்து மத்திய அரசாங்கம் எந்த மாநிலமும் கடந்த 9 வருஷங்களாக கொடுப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் படித்து விட்டார்கள். மார்க்க அறிஞ பெருமக்கள், உலமாக்கள், சீதேவிகள் எல்லாம் நன்றாக படித்து விட்டு குரானில் இருக்கிறது போல் ஹஜ் பயணமே வந்து தான் சொந்த பிள்ளைகள்கிட்ட இருந்தோ தான் பொண்ணுகிட்ட இருந்தோ பணத்தை எடுத்துக்கொண்டு போய் செலவு பண்ணக்கூடாது, தான் உழைப்பிலேயே இருந்துதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் உள்ளார்கள். அதனால் அது தேவைப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக குறைவு. அதேதான் நம்மளுடைய பாரத நாட்டின் இஸ்லாமிய விகிதாச்சாரப்படி தான் வேர்ல்டு இஸ்லாமிக் கவுன்சில்ல செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ இருக்கோ அதே 1,75,000 தான். இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுட்டீங்க, உங்களோட ராசி அருமையான சித்திரை மாசத்துல கேட்டிருக்கீங்க. இன்னொரு 10,000 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.